பைத்தான்ல ரேஞ்சுன்னு ஒரு இன்பில்ட் ஃபங்ஷன் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆனா, அந்த மாரி ஒரு ஃபங்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட்ல இல்ல. ஸோ, நம்ம என்ன பண்றோம் இந்த வீடியோல, இந்த ரேஞ்ச் மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணலாம் நம்ம ஓனா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, நான் கான்சோல்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஒரு எம்ப்டி அரே கிரியேட் பண்றேன். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, நான் அரே ஆஃப் 10ன்னு குடுத்தேன்னா, எனக்கு ஒரு 10 ஸ்லாட்ஸ் உள்ள ஒரு எம்ப்டி அரே கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் நான் இத என்ன பண்றேன்னா, இதிலேருந்து கீஸ் மட்டும் நான் அதில எடுக்கிறேன். ஸோ, இந்த மாரி குடுக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு இட்டரேட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ, எம்ப்டி அரேங்கிறதுனால என்னால எந்த வேல்யூஸும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ, கீஸ் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதோட அரேயோட இண்டெக்ஸஸ என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்றோம்னா, இத ஒரு ஒரு அரேக்குள்ள ஸ்ப்ரெட் பண்றோம். ஸ்ப்ரெட் பண்ணா, நமக்கு ஒரு அரே வித் வேல்யூஸ் வந்துருது. 0லேருந்து 9 வரைக்கும். அதாவது 10 ஸ்லாட்ஸ் வந்துருச்சு நமக்கு. இப்ப சப்போஸ் நம்ம 1 டூ 10 அப்படி வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம மேப் யூஸ் பண்ணி அத கொடுத்தோம்னா, நமக்கு 1 டூ 10 வந்துருது. இப்போ எந்த நம்பர் 5 டூ 10, 10 டூ 20 இந்த மாரி எந்த ஸ்டார்ட் எண்ட் நம்பர் குடுத்தாலும், எப்படி ரேஞ்ச் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இங்க ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்ஷன். இதில வந்து நான் 5 டூ 20 வந்து நான் குடுக்குறேன். இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அண்ட் எண்டுன்னு 2 பாராமீட்டர்ஸ் வாங்குறேன். ஸோ, இங்க அரே கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றேன்னா, எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் குடுக்குறேன். ஸோ தட் இப்போ 5லேருந்து 20க்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு 15 ஸ்லாட் தான் இருக்கும். ஸோ, இப்படி மைனஸ் பண்ணா தான் அந்த டிஃபரன்ஸ் 15 ஸ்லாட் நமக்கு வரும். அதேமாரி அத இண்டெக்ஸஸ் எடுத்து மேப் பண்ணி ஒவ்வொரு நம்பரையும் ஸ்டார்ட்டிங் ரேஞ்ச் என்னவோ அதோட ஆட் பண்றேன். ஸோ, ஆட் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா, எனக்கு 5லேருந்து 20க்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு வந்து வந்துரும். பார்த்தீங்கன்னா 5 டூ 19 வரைக்கும் எனக்கு வந்துருச்சு. ஸோ, இப்படி தான் நம்ம ரேஞ்ச் ஃபங்ஷன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதில எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க.